நம்ம நடிப்பின் நாயகனான சூரிய அவர்களுடைய கருப்பு திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்படா வரும்னு சொல்லி ஒட்டுமொத்த ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். அந்த ரசிகர்களோட கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டரான நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் ரெடி ஆயிடுச்சா இல்லை, இந்த ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி தான் முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமங்க, கருப்பு படம் ரிலீஸ் ஆக கிட்டத்தட்ட 7 நாள் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. அடுத்த வாரம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா கருப்பு படம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையிலேருந்து இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்களாக இருக்கட்டும், அந்த திரைப்படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ யாருமே ப்ரமோஷன்ஸ் எதுவுமே பண்ணுறதே இல்லை. நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு எல்லா யூடியூப் சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சைடு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கருப்பு படத்தோட ட்ரெய்லர் பக்காவாக ரெடியாக இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணலான் தான் இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட டேட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடிக்கிற காரணத்தினால தமிழக மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இவங்களோட கூட்டணி போவாங்களா, இல்லை அவங்க இவங்களோட கூட்டணி போவாங்களா அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. ஸோ இந்த டைம் நாங்கள் ரிலீஸ் பண்ணால் மக்கள் மத்தியில் ஒரு ப்ராப்பரான அட்டென்ஷன் கிடைக்காது. ஸோ அந்த காரணத்துக்காண்டி தான் நாங்கள் கருப்பு ட்ரெய்லர் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கோம். பட் சூன் கண்டிப்பாக கருப்பு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு கிடச்ச அப்டேட் படி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரொடக்ஷன் டீம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா சாட்டர்டே இல்லை சண்டே கருப்பு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிடலாங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஏன்னா நீங்கள் தேர்ஸ்டே படத்தை ரிலீஸ் பண்ணுற வச்சுட்டு நீங்கள் வெனஸ்டே இல்லை டியூஸ்டேலாம் ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ண முடியாது. சாட்டர்டே சண்டே தான் பக்காவான நாள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலிடேஸ். ஸோ அந்த காரணத்தில் நீங்கள் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆடியன்ஸோட அட்டென்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஏன்னா தான் ஒரு சைடு அரசியல் பேசிகிட்டு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு லீவில் இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சரி இந்த சினிமாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஏதாவது போய் பார்க்கலாமே அப்படிங்கிற காரணத்தினாலே கொஞ்சம் லைட்டாக பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் டைவர்ட் ஆகுங்க. ஸோ அந்த காரணத்தினால ப்ரொடக்ஷன் டீம் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினோட ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா சாட்டர்டே இல்லை சண்டே ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லருக்கான ரிவ்யூவை அஃபீஷியலாக இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டரான சாய் அபியங்கர் அவர்களும் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. ட்ரெய்லர் வெறித்தனமாக இருந்திருக்கு த ஒன் அப்படின்னு போட்டு நம்ம சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா டேக் பண்ணி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேங்க, சூர்யா அவர்களுடைய மிகப்பெரிய கம்பேக் ஃபிலிமாக இருக்க போது நம்ம தமிழ் சினிமாவுடைய ஓஜி கமர்ஷியல் சினிமாவை இந்த சினிமா பார்த்திங்கன்னா ரீவிசிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ போஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கொடுக்குற இன்டர்வியூலாம் வச்சு பார்க்க மொத்தம் அந்த வேலு கில்லி அந்த மாதிரியான ஒரு பக்காவான வின்டேஜ் கமர்ஷியல் சினிமாவாக கருப்பு வந்திருக்க போது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே நம்ம சூர்யா அவர்களுக்கா இது என்னன்னு தெரில, பேட் லக்கான்னு தெரில, அவருடைய கம்பேக் டைமில் தான் இந்த மாதிரியான நிலவரம்லாம் வந்துட்டுருக்கு அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக கருப்பு படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சூர்யா அவர்களுடைய கம்பேக் படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. ஸோ உண்மையிலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு தோன்றவங்க மட்டும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் கருப்புன்னு கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களின் நன்றி, வணக்கம்.